அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நேற்றே மகளிர் தினம் நேற்று கொண்டாடணும். ஏன்னா அது ஒரு நாள் தாமதமாக கொண்டாடணும். அவ்வளோதான் வித்தியாசம். காரணம் கிடையாது. ஏன்னா ரைட்டா அதுக்குன்னு ஒரு தினம் ஒதுக்கணும். அந்த தினத்தில் கொண்டாடுறது சிறப்பு எல்லாமே சொல்றீங்களா? இப்போ ஜோதிடத்தில் ஆண்களுக்கு நிகராக வந்துட்டாங்க. ஆண்களுக்கு நிகராக ஒரு காலத்தில் எடுத்துட்டாங்க. சரி, இப்படி வேணா எடுத்தாங்க. ஏன்னா இப்போ பெண்களும் எல்லா துறையிலும் சிறப்பாக வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு இங்கே. ஆனால் அந்த ஜோதிடம்னு ஒரு துறை உண்டு. இந்த ஜோதிடத்தில் நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சியும் அவங்கள நிறையா கண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். நம்ம தான் அப்போ நம்ம வந்து ஏன்னா இதில் ஆண் பெண் பார்க்கப்பட வேண்டியதில்லை. நம்ம சொன்ன கருத்துக்கள் அவங்க போய் ரீச் ஆகணும். வர கஸ்டமரை நம்ம என்ன பண்ணணும்? வர கஸ்டமருக்கு என்ன காரணத்துக்காக வந்தாங்க, என்ன பண்ண போகிறோம், இந்த தசை என்ன நடக்குது, என்ன புத்தி நடக்க போகுது, இதெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாவே போதும். ஏன்னா வர கஸ்டமராக தானே விரும்புகிறாங்க. ஒரு ஜாதகத்தை வாங்கினோன்னே என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க மெயினாக எதிர்பார்க்குறாங்க தசை புத்தி எடுத்து பேசுங்க. என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் ஓடுது. அப்போ அந்தரம் தான் தந்திரமாக பலன் செஞ்சுட்டே போகும். யாருமே அந்தரத்தை எடுக்கிறதே இல்லை. அந்தரத்தை யாரும் எடுக்கிறது இல்லை இன்னைக்கு. அதை வந்து நீங்கள் வந்து எடுங்க. தசை இருக்குது, புத்தி இருக்குது, அந்தரம் இருக்குது, சூச்சமோ அது சூச்சமோ பிராமணம் வர இருக்குது. இந்த பிராமணம் தான் கொண்டு போக வேண்டியதில்லை. தசை, புத்தி, அந்தரம். இந்த அந்தரத்தை வச்சே நிறையா பலன் எடுக்கலாம். இந்த அந்தரத்தை வச்சு நிறையா பலன் எடுக்கலாம். இப்போ ராகு அந்தரம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ராகு அந்தரம் நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒரு கர்ம காரியம் எடுத்து போட்டீங்கன்னாலும் கேளுங்க, டயர் டியூப் மாற்றினாலும் கேளுங்க, கேஸ் தப்ப மாதம் வர கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, செருப்பு வாங்கினாலும் கேளுங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ சந்திராந்தரம் நடக்குது, அப்போ திருப்பதிக்கு லட்டு வந்துச்சா அவனு கேளுங்க, இல்லை கோயிலேருந்து பிரசாதம் வந்து கேட்டாங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது நச்சுன்னு உட்காரும் நமக்கு. சுக்கர அந்தரம் நடக்குதா, அப்போ லேடிஸ் என்ன நகை நட்டு வாங்கினீங்களா, இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருள் வாங்கினீங்களான்னு சொன்னீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஏதோ ஒன்று நடக்குதான்னு செய்ய போகுது அவங்களுக்கு. அப்போ நம்ம என்ன தசை ஓடுது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இந்த அந்தரத்தை தந்திரமாக வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட் பீரியடு தான். இப்போ சூரிய அந்தரம்னா ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். சொல்லுங்க, சூரிய திசையில் சூரிய புத்தி சூரிய அந்தரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்போ அந்த ஷார்ட் பீரியடில் ஒரு 6 நாள் 7 நாள் 10 நாள் கூட ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்குது. வந்த கஸ்டமரை திருப்திப்படுத்தி அவனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த நிகழ்ச்சி இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு. சரி, உங்கள் சார் சொன்னால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ நான்லாம் வந்து போர்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் போர்டு வச்சுருக்கேன். இப்போ நான்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன். 10 வருஷம் முன்னாடி திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் பார்த்துட்டு போன வாரம் நேரம் வந்து சொல்லிட்டு போகிறார், ஜாதகம் பார்க்க மறுபடியும் வந்திருக்காரு. அப்போ 10 வருஷம் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம்? இதுதான் வேணும் ஜாதகத்தில். அவங்க கிளைண்ட்டு வந்து நமக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். இதில் ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்குது, நிறைய விதிகள் இருக்குது. எல்லா விதியும் நமக்கு சொல்லிகிட்டு இருந்தால் அந்த ரூட்டு ஊருக்கு போய் சேர முடியாது. ஊருக்கு போய் சேர முடியாது. உங்களுக்கு எந்த ரூட்டுக்கு பயணிக்கிறீங்களா, சிலவங்க திருக்கணிதம்பாங்க, சிலவங்க வாக்கியம்பாங்க, கேபிம்பாங்க, ஏஎல்பி, எத்தனையோ முறை வந்துருச்சு. நாளைக்கு நீங்களே ஒரு முறை கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க. எங்கே சுற்றினாலும் 27 நட்சத்திரம் தான் வரப்போகுது, 12 ராசி தான் வரப்போகுது, 27 யோகம் தான் வரப்போகுது, வளர்பிறை 5 தேய்பிறை 5 திதி 30 திதி தான் வரப்போகுது, கரணம் 11 தான். இதை சுற்றி தான் வட்டடிச்சு வரணும். வேறு எங்கேயும் போக முடியாது. எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ திதிலையும் இருக்குது, இல்லாமல் இல்லை. கர்ணத்துலேயும் இருக்குது. சொல்ல வரீங்களா? அப்போ யோகத்துலேயும் இருக்குது. இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன போகிறோம்னா, இப்போ தனிய நாள்னு சொல்கிறாங்க, அதுலேயும் ஒரு பலன் இருக்க தான் செய்யும். கரிய நாள் இருக்குது, அதுக்கும் ஒரு பலன் இருக்க தான் செய்யும். இப்போ மரண யோகத்தில் பிறந்திருக்கான், அப்போ அவனுக்கு ஒரு பலன் இருக்க தான் செய்யும். ராகு காலம் பிறக்கிறான், அதுக்கு ராகு காலத்தில் பிறந்து ஒன்றும் பண்ண முடியாதா? யாரெல்லாம் ராகு காலத்தில் பார்க்குறாங்களோ எம்மாடத்தில் பார்க்குறா அவங்க சகன நிமிடம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கரையெல்லாம் பிறந்தாலும் சகன நிமிடம் பார்க்க வேண்டியதில்லை.
தனியாக பிறந்த சம்மதத்தை பார்க்க வேண்டியதில்லை. மரண யோகத்தில் பார்த்தவங்க பிறந்தவங்க என்ன பார்க்கலாம், சகனம் மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தித்தி சொல்லி ராசியில் வந்து சகனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே கெட்ட நேரத்தில் பிறந்திருக்கான, அப்புறம் எந்த கட்டத்தை வந்து இதுக்கு மேலே கட்டத்தை வந்துட போதானே அவங்களுக்கு. ஏன்னா அப்போ யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்னு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ ராகு காலம் எப்படி எல்லாம் பார்க்குறாங்க, பொதுவாக போட்டுப்பாங்க காலண்டரில் 6 to 7 அன்றைக்கி ராகு காலம், ஏன்னா 9 to 10 அது உண்மையான ராகு காலம் இல்லை. சூரிய உதயத்துக்கு இருந்தால் ராகு காலம் எவ்வளோ எடுக்கணும். எத்தனை பேர் செய்கிறாங்க அது மாதிரி? அது செய்கிறது இல்லை. அப்புறம் நல்ல நேரம் போடுறாங்களா? பொதுவாக நல்ல நேரம் என்ன சின்ன எட்டை போட்டுருவான். சூரிய உதயம் 6 மணி என்று இருக்கும்போது ராகு காலம் கணிக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. ராகு காலம் ஊர் மாறுபட தான் செய்யும். அப்போ நீங்கள் சூரிய உதயம் 6:25, அப்போ ராகு காலம் என்னைக்கு ஆரம்பிக்கும்? 25 நிமிஷத்தை நீங்கள் கழிச்சு தான் ராகு காலம் ஆரம்பிக்கும். இப்போயாவது பரவாயில்ல, தை மாதம் கட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும்? 45 நிமிஷம் 50 நிமிஷம் வித்தியாசம் வரும். அப்போ பொதுவாக நம்ம ராகு காலம் எவ்வளோ சொல்லலாம்? ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 அப்படிமா. அப்போ 4 மணிக்கு ராகு காலம் ஆரம்பிக்குதா? எக்ஸாக்ட் நேரம் 5:10 6:40 வரை. அப்போ இப்படி தான் நம்ம எடுத்து பலன் சொல்லணும். யாருக்கு தெரியுது? அப்போ ஜோசியத்தில் நிறையா விதிமுறைகள் இருக்குது. எல்லா விதிமுறையும் நம்ம ஃபாலோ பண்ணி வர முடியாது. எல்லா விதியும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு என்ன விதிமுறை தெரிகிறதோ அதை வைத்து சொல்லிக்கிட்டே பலன் சொல்லிக்கிட்டே போய்க்கணும். ஏன்னா இது மாதிரி நிறையா இருக்கு. இப்போ நான் என்னுடைய ஆராய்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாவம் மேல் நோக்கி வருதுன்னு வச்சுக்க, பணம் நிறையா வருதுன்னா அதுக்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் அடிவாங்க. 8ஆம் இடம் ஆயுள் குறைபாடு வரும். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சரியாக வரும். அதே மாதிரி 4ஆம் பாவம் வீடு கட்டுறாங்க. 4ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொழில் அடிவாங்க தான் செய்யும். தொழில் அடிவாங்க செய்யும். 5ஆம் பாவம் ஒரு குழந்தை வருது, அதுக்கு 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் என்ன ஆகுது? லாபம் குறைமா கூடும் உங்களுக்கு வந்து. அடுத்தது ஜோதிஷத்தில் 6, 8 பாவம் நல்ல பாவம்னு சொல்கிறாங்க, நல்ல பாவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்னால் நல்ல பாவம்னு பேச முடியும், கெட்ட பாவம்னு பேச முடியும். இப்போ எந்த லக்னமாக இருக்கட்டும், 6ஆம் பாவம் நோய், அவனுக்கு கடனையில நோய் இல்லைன்னா 8ஆம் பாவம் ஆயுள் கூடுமா குறையுமா? 8ஆம் பாவம் ஆயுள் கூடுது. 12ஆம் இடம் படுக்கறை, அவன் படத்துல தூக்கம் வருமா தூக்கம் வராங்க? சொல்லுங்க பார்ப்போம். இது இப்போ 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் 7ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் 9ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் லக்னம். 2 வருமானம் வந்தால் 7ஆம் பாவம் நண்பர் கூட்டாளி மனையோட ஜாலியாக இருப்பாங்க. சரி ரைட்டியா. 9ஆம் பாவம் அப்பா இருக்காங்க, அப்பா இருக்கிறதே இப்போ காசு பணத்து பிரச்சனை இல்லை. சரி அம்மா இருக்காங்க, வருமானம் வருது. ஜாதருக்கு ஒரு கையை காலை எடுத்துக்கிட்டாங்க, என்ன அவங்க அந்த பாவம் என்ன சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு திறமையை வளர்த்து கொண்டு எப்படி வேணால் ஜோதிடம் சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. உங்களுக்கு தனித்திறமை வரணும். கிரிக்கெட் பார்க்க போகிறாங்கன்னா கரெக்டாக நேரம் வந்து நேரம் அடிக்கிற மாதிரி போடுவோம். உங்களுக்கு வந்து அப்படி இல்லை. அப்போ 3ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம், 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் வந்து 10ஆம் பாவம் வந்துடும். 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 2, 3ஆம் பாவம் முயற்சி, 8ஆம் பாவம் கடிமை உழைத்தால் 10 தொழில் சிறப்பாக 2 வருமானம். இப்போ என்ன 6, 8, 12 என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அப்போ நீங்கள் தான் உங்கள் தனித்திறமையை நீங்கள் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். வேற நம்ம திட்டி சேகுமாரான அவர் இருக்காரு, நடி சேகுமார், அவருக்கு திடீர்னு யோகத்து போயிட்டார். அவருக்கு தெரிஞ்ச மெத்தட் அதில் போயிட்டார். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தெரியுதோ அந்த மெத்தடில் நீங்கள் பயணிச்சு அதில் இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கோங்க. இதுவரை எனக்கு பேசி அறிமுகங்களா மகளிர் தலைவருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளங்கள்.